வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி மேக்ஸிமம் அமௌண்ட் மணி ஏர்ன் நீங்கள் பண்ணலாம். ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 300 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதாவது 24 ஹவர்ஸும் இதில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளில் 5000லேருந்து 6000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக. அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப்பை கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, அது உண்மையான வெப்சைட்டா இல்லை ஸ்கேமிங் வெப்சைட்டா, அதில் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியுமா ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்னிங்கை பற்றி பார்ப்போம். இது வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி சாங்ஸ் கேட்குற மூலமாக மட்டும் நீங்கள் இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். சும்மா சாதாரணமாக நீங்கள் சாங்ஸ் மட்டும் கேட்டால் போதும், உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் $3 வரைக்கும், அதாவது 250 வரைக்கும் கரன்சி, 250 வரைக்கும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கே மணி ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸும் நீங்கள் 5000 முதல் 6000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா radioearn அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ட்ரஸ்டடான 100% ஜென்யூனான வெப்சைட். இது எந்த வகையிலையும் போலி, இதை வந்து ஏமாற்றுவாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது வந்து கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சைட்னே சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கான மணியை நீங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுக்கும். ஸோ இது நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் உங்களுடைய மொபைலில் radioearn.com அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்கள் மொபைலில் radioearn.com அப்படிங்கிற ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஓப்பன் ஆகும். radioearn.com அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃபஸ்ட்டு அந்த radioearn.comல ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ சைன் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்து காமிக்க உங்களுக்கு. இதில் மேலே இருக்கிற சைன் அப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சைன் அப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஆனால் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஆகிடும். உங்கள் இமெயிலுக்கு ஒரு மெயில் வரலாம், இல்லைனா சம்டைம்ஸ் வராமல் கூட போகலாம். உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ நீங்கள் வச்சு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணது கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு 0.75 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது $3 ஈக்குவல். ஒரு பாயிண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து $3 அவங்க கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து அதை $3 அவங்களே மாற்றி உங்களுக்கான பேமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் $5 வரைக்கும் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ $5 நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா போதும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து மணியை பேபால் மூலமாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் ஃபில் பண்ணாமல் இருப்பீங்கன்னு பார்த்து அதோட டீட்டெயில்ஸை வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எடுக்கிறப்ப அது யூஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேஷ் போர்டில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பே அவுட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் $5 வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா $5 வரைக்கும் இருந்தால் நீங்கள் வந்து மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுல. ஸோ அந்த மை ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறப்பவே பேபாலோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் பேபால் மூலியமாக பண்ணுறீங்களா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவே இதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து நீங்கள் பேபாலில் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். முடிஞ்ச வரையும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை எந்த ஒரு வெப்சைட்லேயும் கொடுக்காதீங்க, அதுதான் உங்களுக்கான சேஃப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் நீங்கள் பேபாலை யூஸ் பண்ணிக்கங்க. பேபால் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க சொல்லுங்கள், அதை பற்றி சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ பேபாலோட இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ உங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக பேபாலில் எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும்னா, அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிசன் ரேடியோ, சஃபரிங், அட்வர்டைஸ் மெம்பர் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து மெயினாக இதில் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லிசன் ரேடியோ. ஸோ அந்த ரேடியோவை லிசன் பண்ணுற மூலமாக தான் நம்ம வந்து மணி அதிகமாக ஏர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த லிசன் ரேடியோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரேடியோ 1, ஸ்டார்ட் ரேடியோ 3, ரேடியோ 3 அந்த மாதிரி 3 டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 ரேடியோவில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த ரேடியோவில் வந்து இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 50 மினிட்ஸ்க்கு ஒருக்கா உங்களுக்கு 0.25 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். 1 பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் 1 ஹவர் இதில் கேட்குற மாதிரி இருக்கும். 1 ஹவர் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். அதாவது 1 ஹவர் நீங்கள் பாட்டுக்கு சாங் கேட்டிங்க அப்படின்னா இதில் போய் உங்களுக்கு $3 தருவாங்க. அதாவது $3 அப்படின்னா கரண்ட் ரேட்டில் $250 வரைக்கும் உங்களுக்கு 1 மணி நேரத்தில் தருவாங்க. ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கு ஒருக்கா உங்களுக்கு 0.25 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். 1 ஹவர் முடிகிறப்போ உங்களுக்கான 1 பாயிண்ட் ஃபுல்லாக கிரெடிட் ஆயிரும். ஸோ அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரேடியோ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரேடியோ நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ ஸ்டார்ட் ரேடியோ 1, ரேடியோ 2, 3 எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ரேடியோ 1 டஸ் நாட் ஏர்ன் ட்ரை ஃபாலோயிங் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் திஸ் லெஜசி மோட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கான ரேடியோ வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ரேடியோ வந்து இப்போ ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு இருக்கா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கீழே 15 நிமிஷம் ஆகும்போது உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு சொல்லி இது கீழே உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ 1 ஹவர் முடிஞ்சதும் உங்களுக்கான 1 பாயிண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சுப்பாங்க அவங்களே. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போவே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமே உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டுருவாங்க அவங்களே. ஸோ இதில் வந்து நீங்கள் 1 மணி நேரத்தில் $3 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இது நீங்கள் முடிஞ்ச இந்த விண்டோவை மெயினாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் இதில் நான் யூஸ் பண்ணி பார்த்தது என்னென்னா, இப்போ சாங் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது சைடில் இருக்கிற அந்த வால்யூம் பட்டன் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம் சிம்பிள், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சாங்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். சாங்ஸ் உங்களுக்கு கேட்காது. ஆனால் வீடியோ அந்த சாங்ஸ் ரேடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கான சாங்ஸ் கேட்காது. அப்படி கேட்காம இருந்தாலே உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஏன் எடுத்தே இருக்கும். ஸோ நீங்கள் ரேடியோ கேட்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணால் கூட போதும். இதை நான் ரேடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ உங்களுக்கான மணி வந்து ஏனாகுது. இதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 15 நிமிஷம் கேட்குற மூலமாக 0.25 பாயிண்ட்ஸ், 1 மணி நேரம் கேட்குறது மூலமாக உங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 1 பாயிண்ட் $3. இவ்வளோ தான் இதில் வந்து ரேடியோ மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் 1 மணி நேரம் சாங்ஸ் கேட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு $3 வரைக்கும் தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரேடியோ 2, ரேடியோ 3 இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரேடியோ வேணால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இதில் போயும் ஓப்பன் திஸ் லெஜசி மோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் ரேடியோ மூலிமா ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் வந்து மெயினாக நீங்கள் ரெஃபரல் மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் மை ரெஃபரல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 அப்படிங்கிறது யூ டோன்ட் ஹேவ் ரெஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். நான் இப்போ யாரும் ரெஃபரல் இல்லை, ஸோ அதெல்லாம் காமிக்காது. ரெஃபர் 1 அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க வந்து லாஸ்ட் 7 டேஸில் வந்து ஆக்டிவில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 5% ஆஃப் கமிஷன் வந்து தருவாங்க. அவங்க ஏர்ன் பண்ணதுலேருந்து அவங்க ஏர்ன் பண்ணது அவங்க அமௌண்ட்டு. ஸோ அது இல்லாமல் தனியாக இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து அது அவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவோ அது மாதிரியே உங்களுக்கு ஒரு 5% தருவாங்க. லெவல் 2 அப்படின்னா உங்களுடைய நீங்கள் ஆக்டிவில் இருந்தால் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸில் உங்களுக்கு வந்து 5% தருவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 7 டேஸில் ஆக்டிவில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் 2% ஆஃப் ஏர்னிங் தருவாங்க. அது லாஸ்ட் மோர் தென் 30 டேஸில் உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் ஆக்டிவில் அவங்க இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஏர்ன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு 1% ஆஃப் ஏர்னிங் தருவாங்க. பட் அவங்களுக்கு எந்த வித கிரெடிட்ஸும் பிடிச்சிக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி தான் உங்களுக்குன்னு தனியாக அமௌண்ட் தரும். ஸோ நீங்கள் ரெஃபரல் மூலியமாகவும் அது அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரெஃபரலுக்குள்ள நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெஃபரல் அதிகமாக இந்த மாதிரி உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா அந்த ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ்லேயே தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் மெம்பர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அட்வர்டைஸ் மெம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஓப்பன் ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா யுவர் ரெஃபரல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிறது தான் உங்களுடைய லிங்க். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி யாராவதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைனா உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கான அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பேனர் ஆட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேனர்ஸை வந்து HTML கோடை காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி யாராவது ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கான போனஸ் கமிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வழியாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்பவே பெஸ்ட்டான வெப்சைட். ஸோ இது எந்த வகையிலையும் உங்களுக்கு ஏமாற்றாது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான். இதோடைய பேமெண்ட் ப்ரூஃப் கூட நீங்கள் போய் கூகுளில் போய் radioearn பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து கண்டிப்பாக நான் பார்த்தேன். அதில் வந்து எல்லா வெப்சைட்லேயுமே ரொம்ப வரைக்கும் இது ஒரு ட்ரஸ்டடான இன்டர்நேஷ்னல் 100% உண்மையான வெப்சைட் தான் போட்டுருந்துச்சு. ஸோ நீங்களே வேணாலும் ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ரெடிட் அப்படின்னு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து எல்லா வகையான ஆப்ஸு வெப்சைட்ஸ் இதை பற்றின ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் எப்படி அதை பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த வெப்சைட்டை பற்றி இது ஒரு ஜென்யூனான வெப்சைட், 100% உண்மையான வெப்சைட் அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களே வேணாலும் இதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து 100% உண்மையான வெப்சைட்டில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஒரு பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக $3 சொன்ன மாதிரி இது வரைக்கும் அவங்க எவ்வளோ டாலர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மாற்றி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக போட்டிருக்கும். அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் $1 அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னா $3 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடியே $3 வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு அது $3 சமமாயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஒரு சாங் ரேடியோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு $3 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப்பை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் ஒரு வாரமாவது அதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் வந்து உங்களுக்கு மணி ஏர்ன் ஆகுதான் தெரியும். இப்போ நான் சொல்லிகிட்டே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அது வந்து மணி ஏர்ன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லோரும். ஸோ அதனால் ஒரு ஆன்லைன் ஜாப்பை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மினிமம் ஒரு 1 வீக்காவது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மணி ஏர்ன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மினிமம் 1 hour 1 day அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் 1 week வரைக்கும் ஒன்று யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான ரிவ்யூஸ் வந்து அதுலேருந்து கிடைக்கும். உங்களுக்கு அதில் மணி ஏர்ன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்பை எப்படி கரெக்டான ஜாப்பாக அப்படிங்கிறது எப்படி சூஸ் பண்ணுறது. இப்போ அதுக்குன்னே சில வெப்சைட்ஸ் இருக்குது, ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ் தான். அதில் போய் நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் போய் உங்களுக்கு என்ன வெப்சைட் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட நீங்கள் இதில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வெப்சைட் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஜென்யூனான வெப்சைட்டாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குவாரா. இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கான என்ன ஜாப் வேணுனாலும் அந்த ஜாப்போட நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து உண்மையான ஜாப் தானா இல்லை நமக்கு மணி கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாத அந்த மாதிரி பற்றிலாம் போட்டிருக்கும். ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் குவாரா வெப்சைட்டில். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். quora.com தெரிஞ்சாலும் டேரெக்டாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட் அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் பைலட்டில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் ஏ கம்பெனி ஆர் கேட்டலாக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் உங்களுடைய பிஸ்னஸோட என்ன பிஸ்னஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸோட நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது புவர் ஆர் அவரேஜ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலே ஃபஸ்ட்டு டாப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது உண்மையான ஜாப் தானா, இதில் கண்டிப்பாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.
இதுக்கு மேலே டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி பேபால் அக்கௌண்ட் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா தெரியலைனாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோ போடலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் சொல்ல வந்தது அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.